சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் என சபாநாயகர் தனபால் அறிவித்திருக்கிறார். அதில் ஜல்லிக்கட்டுக்கான சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட உள்ளது. இன்று கூடிய ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் வித்யாசாகர ராவ் உரையாற்றினார். ஆளுநர் உரையை அடுத்து சபாநாயகர் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பிப்ரவரி 1ஆம் தேதி வரை நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை இன்று மாலை 5 மணிக்கு கூட்டுவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இதில் ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட உள்ளது. இன்று கூடிய சற்று நேரத்துக்கு முன் கூடிய அலுவல் ஆய்வு குழுவில் கீழ்கண்டவாறு நிகழ்ச்சி நிரல்கள் வரையறுக்கப்பட்டுள்ளது. அது விவரம் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா எல்லாம் எழுதிக்கங்க. இப்போ இன்றைக்கு காலையில் கவர்னர் உரையோட முடிஞ்சது. இப்போ மாலையில் இன்றைக்கு சபை கூடுவதற்கு அலுவல் ஆய்வுக்குழு உறுதி கொடுத்திருக்கு, ஏற்பாடு செய்திருக்கிறது. அதன் பிரகாரம் அதில் ஒரு அவசர சட்டம், அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்திற்கு இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு அரசு உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினாலே இன்றைக்கு மாலை 5 மணிக்கு அந்த அவசர சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி சட்டமாக மாற்றுவதற்கு 5 மணிக்கு சட்டம் மன்றம் கூடுகிறது. 5 மணிக்கு அந்த சட்ட முன்வடிவு மட்டும் எடுத்துக்கொள்ளப்படும், அது நிறைவேற்றப்படும். அடுத்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இரங்கல் குறிப்புகள், சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர் மறைவு குறித்து ஏசி நரசிம்மன், நவநீத கிருஷ்ண பாண்டியன், கண்ணையன், கோசி மணி, பாலுச்சாமி, பாரமலை இவர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படும். அடுத்து தமிழக முன்னாள் ஆளுநர் சுர்ஜித் பர்னாலா அவர்கள் மறைவு குறித்தும், பிரபல பத்திரிகை ஆசிரியர் சோ ராமசாமி அவர்களுடைய மறைவு குறித்தும், பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் டாக்டர் பாலகிருஷ்ணி முரளி அவர்களுடைய மறைவு குறித்தும், கியூபா அதிபர் பிடரல் காஸ்ட்ரோ அவருடைய மறைவு குறித்தும் இரங்கல் குறிப்புகள் நாளைக்கு வாசிக்கப்படும். அது அடுத்து முடிந்தவுடனேயே அடுத்து இரங்கல் தீர்மானம், நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய மறைவு குறித்து நாளைக்கு இரங்கல் தீர்மானம் சபையிலே வருகிறது. அந்த இரங்கல் தீர்மானத்தின் மீது அனைத்து கட்சி தலைவர்களும் பேசுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது முடிந்தவுடனே, அந்த இரங்கல் தீர்மானம் முடிந்தவுடனே சபை நாளைக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. நாளை முழுவதும் சபை ஒத்திவைக்கப்படுகிறது. அடுத்து 25 பேரவை கூட்டம் அன்னைக்கு இல்லை, 25 இல்லை, விடுமுறை. 26 குடியரசு தினம் விடுமுறை. 27 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியப்பட்டு விவாதம் தொடங்குகிறது. 28 சனிக்கிழமை அரசு விடுமுறை. 29 அரசு விடுமுறை. 30 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது திங்கட்கிழமை விவாதம் தொடர்ச்சி. 31 ஆளுநர் உரையின் மீது விவாதம் தொடர்ச்சி, 3ஆம் நாள். அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உட்பட அனைத்து தலைவர்களும் 31ஆம் தேதியே பேசி முடித்துவிட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 1ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதில் உரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதற்கு அடுத்து 2016-2017 ஆண்டுக்கான முதல் துணை நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளித்தல். 2016-2017 ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான முதல் துணை நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடும் மானிய கோரிக்கைகள் மீது வாக்கெடுப்பும் விவாதமின்றி 2016-17 ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான முதல் துணை நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்படும் மானிய கோரிக்கைகள் குறித்த நிதி ஒதுக்கீடு சட்டமுன்வடிவு அறிமுகம் செய்தல் மற்றும் ஆய்வு செய்தலும் விவாதமின்றி நிறைவேற்றப்படும். அப்புறம் சட்ட முன்வடிவுகள் ஆய்வு செய்தலும் நிறைவேற்றுதலும். ஏனைய அரசியல் தீர்மானங்கள் இருந்தால் அந்த தீர்மானங்கள் அன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 1-2-2017 இந்த கூட்டத்தொடர், இந்த கூட்டம் நிறைவு பெறுகிறது. அவ்வளவுதான். வழக்கம் போல் காலை 10 மணிக்கு சபை கூடும்.
எல்லா நாளும் கேள்வி நேரம் கேள்வி பதில் எடுத்துக்கொள்ளப்படும். சாயங்காலம் கூடுது சார். நீங்க அவ்வளவுதான். இன்னைக்கு டிஎஸ்சியினுடைய முடிவு இன்னைக்கு சாயங்காலம் கூட்டம் கூடுது. இல்ல அதான் சார் ஆளுநர் உரை முடிஞ்சிட்டு சூழ்நிலையை கருதி பாருங்க, சூழ்நிலையை கருதி இப்ப இருக்கிற சூழ்நிலையை கருதி அரசாங்கம் நடவடிக்கை வரும் சார். கொஞ்சம் பொறுங்க. அது குறித்து தனியா அறிவிப்பு வரும் சார். அலுவல் ஆய்வு குழு இன்னைக்கு கூடலான்னு, ஏன்னா சூழ்நிலை தமிழகத்தில் இளைஞர்களுடைய வேண்டுகோளை ஏற்று சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அவசர சட்டம். அதை ஒட்டி இன்னைக்கே நிறைவேற்றணும்னு அரசாங்கம் விரும்பி இருக்குது. எல்லாரும் அதான் விரும்புறாங்க, தமிழ்நாட்டு மக்களும். அதுக்காக இன்னைக்கு அந்த கூட்டத்தை ஏற்பாடு 5 மணிக்கு கூடி அந்த சட்டம் நிறைவேற்றப்படுது. அவ்வளவுதான். அதனால நீங்க ஒன்றும் அந்த கூட்டம் இந்த கூட்டம் அலுவல் ஆய்வு குழு முடிவு செஞ்சிருக்குது, கூடுது. அவ்வளவுதான்.